வணக்கம் கதிரவன் ஜோதிடம் சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அறிஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மீனராசிக்காரர்களுக்கு 2026 எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எந்த விதத்தையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்க்க போறோம். பரிகாரங்கள் மிகைப்படுத்தி பார்ப்பது அது மாதிரி விஷயங்களும் இல்லாமல் அறிவியல் சார்ந்த முறையில நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்மத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் சாதகமான வாழ்க்கை சம்பவங்களும் சாதகமற்ற வாழ்க்கை சம்பவங்களும் எப்படி உருவெடுக்கிறது, அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி செயல்படுகிறதுங்கிறது மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போறோம். இது பாருங்க, இந்த ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேதுகளை வைத்து பார்க்கக்கூடியது. இது ஒரு பொதுவான பலன் தான். துல்லியமான பலன்கள் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பார்க்கும்பொழுது ஒண்ணுமே நம்ம சேர்த்து பார்க்க முடியும். இப்ப பாருங்க, குரு மாதத்தின் முதல் 5 மாதம், ஆண்டின் முதல் 5 மாதம் மே மாதம் வரைக்கும் குரு 4ஆம் இடத்திலிருந்து தொழில் மேன்மை, தொழில ஒரு ஃபோக்கஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு அதுல கொடுக்குறார். நல்ல ஒரு முன்னேற்றம், தாயார், இடம், வண்டி, வாகனம் அது மாதிரி விஷயத்துலையும் ஓரளவுக்கு நம்மளுடைய கர்மா என்ன நம்ம பண்ண நினைக்கிறோமோ அதுல ஓரளவுக்கு ஃபோக்கஸ்டா பண்ண வைக்கிறார். இருந்தாலும் ஜென்ம சனி போய் கொண்டிருக்கிறதுன்னு மறந்துடக்கூடாது. ஸோ எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். மைண்டு கிளாரிட்டியோடு இருக்காது. நம்ம அப்பப்போ டென்ஷன் கொடுக்கும். சில பேர்த்துக்கு உடல் உபாதைகள் வரலாம், சில பேர்த்துக்கு திடீர்னு சில செட்பேக்ஸ் வரலாம், சில பேருக்கு இந்த உறவுகளில் பிரச்சனை வரலாம். அது மாதிரி பல விஷயங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு ஜென்மசனி தான் போய் கொண்டிருக்கிறது. எல்லாத்திலையும் கவனம் தேவை. அதே சமயத்தில் ராகு 12ஆம் இடத்துலேருந்து குருவின் பார்வை பெற்று விரயங்கள், கோயிலுக்கு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, வெளிநாடு போகிறது, அது மாதிரி எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும். விரயங்கள் அதிகமாக உண்டு. சிறு சிறு விரயங்களும் சிறு சிறு பிரயாணங்களும் உண்டு. அதே சமயத்தில் 6ல் குரு இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். ஸோ இது எது மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்குதுன்னா, முதல் 5 மாதங்கள் நம்ம கூட செய்யக்கூடிய வேலையில நிதானமாகவும் அதையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது. இதே ஜூன் மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, குரு 5ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று இதுவரை 5 மாதமாக ஒரு டல்லா போயிட்டு இருந்த விஷயமெல்லாம் கொஞ்சம் நல்லா ஆகுது. ஜென்மசனி கொஞ்சம் கண்ட்ரோலுக்குள்ள வருது. உச்ச குருவு ராசியையும் ஜென்மசனியில் பாதிக்கப்பட்ட சனியையும் பார்க்கறனால திருட்பலம் பெற்று மனம் தன்மை அடைகிறது, டென்ஷன் குறைகிறது, நம்ம வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகுது. 11ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லாபஸ்தானத்தை பார்த்து இதுவரை செய்த உழைப்புக்கு தக்க ஒரு லாபம் கிடைக்குது. சில கடன்கள் குறையுது, சில பிரச்சனைகள் முடியுது, பம்பு வழக்குகள்ல இருந்து கொஞ்சம் மீண்டு வரோம், உடம்பு உபாதைகளை மாற்றினவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. ஸோ ஜென்மசனி பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதத்திலிருந்தே அதோட தாக்கங்கள் குறைவதே நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். திடீர்னு எண்ண மாற்றங்கள், மென்டல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறது, கோபதாபங்கள் வருவது, உடல் உபாதைகள் வருவது, சிறு வயதினர்களுக்கு பார்த்தீங்கன்னா தவறான சகவாசங்கள், தேவையற்ற செயல்கள்லாம் செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மனம் சஞ்சனப்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஜூனுக்கு மேலே ஒரு நல்ல அமைப்பு மீனராசிக்காரர்கள் காத்திருக்கிறது. மனம் உற்சாகமடையும். அடுத்தடுத்த வேலை மாற்றம், முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி, வெளிநாடு பிராணங்கள், குழந்தைகள் எதிர்பார்க்கிறவங்களுக்கு குழந்தைகள் விஷயங்கள், கல்யாணமாகாமல் தடையா இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள், நற்செய்தி பெறுவது, வேலையில ப்ரொமோஷன் வருவது, லாபங்கள் பெறுவது, நண்பர்களிடையே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் வர்றது, காதல் கைகூடுவது, இது மாதிரி நல்ல பலன்கள் ஓரளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. பட் என்னதான் இருந்தாலும் ஜென்மசனி ஆண்டு முழுவதும் இருக்குதுங்கிறது மறந்துடக்கூடாது. அதனால எந்த ஒரு முக்கியமான விஷயங்களும் எடுத்தமா கம்தமானு செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாகவும் கவனமாகவும் கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் செய்ய வேண்டும். எல்லா வயதினரும் மனதை கட்டுக்குள் வைத்து கொண்டு வேண்டும், கண்ட்ரோலாக வச்சுக்கணும், செலவுகளை பார்த்து செய்யணும், உடல் உபாதைகளை வராம பார்த்துக்கணும், மன சோர்வுலேருந்து நீங்கி வரணும். நம்ம யாரோட பழகிறோம், புதுசா யாரோ உங்களோட நட்பு பாராட்டுறதுக்கு மாதிரி வந்தாங்கன்னா அவங்க யாரு என்னன்னு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுதான் உங்களுடைய சீக்ரெட்டான விஷயங்கள், பர்சனலான விஷயங்கள் பேசணும். நம்பி ஏமாறக்கூடாது. ஸோ இது மாதிரி ஒரு ரிஸ்கான ஜென்மசனி என்று சொல்லப்படுகிறது. சில பாதிப்படைஞ்ச ஜாதங்களுக்கு சில பெரிய பாதிப்பும், பாதிப்பு இல்லாத ஜாதங்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ஜென்மசனி. அது குருவின் பார்வை ஜூன் மாதத்திலிருந்து வருவதனால் அதிலிருந்து கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை, கொஞ்சம் குறையும், எல்லாமே கொஞ்சம் தன்மையா வரும். நம்ம அதிலே சொன்ன மாதிரி இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீ என்ன தேதியில எந்த ஊர்ல எந்த டைம்ல பிறந்தீங்க வைத்து உங்களோட லக்னம் என்ன, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்,
2ஆம் இடம், 3ஆம் இடம், 4ஆம் இடம்லாம் எப்படி இருக்கு, ஒரு ஒரு கிரகமும் எந்த ஸ்தானபலம் திக்பலத்தில் இருக்கிறார், எந்த பாவம் அதிகமா வேலை செய்யுது, ஆட்சி உச்சம் பெற்றிருக்குதா, அப்ப என்ன தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, யோகமான தசாபுக்திகளா அல்லது சுமாரான தசாபுக்திகளா, தசநாதன் புக்திநாதனும் இப்ப நம்ம சொன்ன கோச்சார் அண்ட் டிரான்சிட் அஸ்ட்ராலஜில எது மாதிரி அமைப்பு இருக்குங்கிறதா ஒரு சேர்ந்து சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அப்படியே நம்ம பார்க்கும் பொழுது அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு எப்படி ஓப்பன் அப் ஆகுது, எது மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு தென்படுகிறது, எது மாதிரி டைரக்ஷன்ல வந்து நமக்கு வாழ்க்கையை திரும்பக்கூடிய அமைப்புகள் இருக்கு, நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, எது எது வந்து நமக்கு நடக்கிற மாதிரி இருக்கு, எது எது நமக்கு நடக்கிற அமைப்புகள் இல்லை, எது மாதிரி ஒரு ஒரு துறை வந்து நமக்கு ஒத்து வரும், எந்த நேரத்தில் எது செய்யலாம், திருமண விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் மேன்மையான விஷயங்களா இருந்தாலும் சரி, வேலை விஷயமா இருந்தாலும் சரி, உயர் படிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, ஹெல்த் விஷயமா இருந்தாலும் சரி, எந்தெந்த நேரத்தில் எது மாதிரி விஷயங்கள் செய்யலாம், நம்மளுடைய பிராப்தங்கள் என்னங்கிறது நம்ம தெரிந்து கொண்டவையானால் தேவையற்ற மன உளைச்சல், தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள்லாம் தவிர்த்து நமக்கு என்ன நேச்சுரலா நமக்குடைய ஜாதக பிரகாரம் நம்மளுக்கு என்ன வருதோ அதை தெரியும் பொழுது உங்களுக்குமே அதே மாதிரிதான் இருக்கும். ஜாதகர் என்ன சொல்லுதோ அதே மாதிரி உணர்வு தான் உங்களுக்கு இருக்கும். அது வேற சொல்லுது, நம்ம வேற சொல்றங்கிற மாதிரி வராது. ஏன்னா உண்மையான ஜோதிடம் எப்படி இருக்குன்னா, நீங்க என்னவோ அதுதான் காமிக்கக்கூடிய பிரதிபலிக்கக்கூடிய அமைப்பு தான் இருக்கு. அடுத்த வரக்கூடிய கர்வ் எப்படி இருக்கு, நமக்கு சாதகமான டைம் எப்போ வருது, எந்த நேரத்தில் எது நம்ம செய்யலாம், எப்போ வந்து நமக்கு வேகமாக எது மாதிரி காலகட்டத்தில் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து செயல்படணும், எது மாதிரி காலத்தில் வந்து நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், சர்வேவானா போதுங்கிற மாதிரி இருக்கணும், அப்படிங்கிறதெல்லாம் நாம இந்த மனித குலத்துக்கு அருளிய இந்திய வேத ஜோதிடத்தை புரிந்து கொண்டு அது மூலமாக நம்மளோட வாழ்க்கையை வந்து கிளாரிட்டியோட நம்ம செயல்படும் பொழுது மன உளைச்சல் இல்லாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல், இரட்டை மனம் இல்லாமல் நம்ம செயல்படும் பொழுது நம்மளுடைய உண்மையான கர்மாக்கு தகுந்த மாற உண்மையான பலன்களை பெற்று வாழ்க்கையில வந்து தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை தீட்டி அந்தந்த நேரத்தில் அதை செயல்படுத்துமே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெறலாம். இதை விட்டுட்டு நாம வந்து தேவையற்ற நமக்கு ஆகாத சில வேலைகள், ஆகாத தொழில் பண்றது, ஆகாத நேரத்தில் வந்து நம்ம போய் ஒரு விஷயத்த இன்வால்வ் ஆகும் பொழுது நமக்கு பார்த்தீங்கன்னா என்னடா எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல் வந்து எப்படி நம்ம ஒரு ஊருக்கு போறோம், தெரியாத இடத்துக்கு போறப்போ ஒரு கிளாரிட்டி இல்லாதப்போ நம்ம கூகுள் மேப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்து நம்மளோட ரூட் என்ன, இன்னும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு, இன்னும் எவ்வளோ மணி நேரம் ஆகும், வெளியில் போறப்போ டிராஃபிக் இருக்கா, என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு நம்ம தெரிந்து அது பிரகாரம் கிளாரிட்டியோட போய் நம்ம சேர்றோமே. அதே போல எந்த நேரத்தில் வாழ்க்கையில எந்த ஸ்டேஜ்ல வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் புரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, கிளாரிட்டி எப்போ கொஞ்சம் மிஸ் ஆகுற நேரத்துல வந்து உண்மையான ஜோதிடரை பார்த்து சயின்டிபிக் வேடிக்கை அடிப்படையில் எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கை போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய பிராப்தத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில செயல் திட்டங்களை செலுத்துவேயானால் கண்டிப்பா வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.